வெல்கம் டு டோகோ vlogs. ஓகே. இன்னைக்கு எங்க போறோம்? எங்க கூட்டிட்டு போற? கொடிஷா. அங்க எது கூட்டு போற? சும்மா போர் அடிக்குதுன்னு கொடிஷா கூட்டு போறாளாமா. அது ஏதோ ஓஷன் கீஷன், நீ என்னது ஓஷன் வியூ இருக்குதாமா. நமக்குலாம் அது வந்து பொருட்காட்சி எக்ஸிபிஷனுங்க. அது அந்த மாதிரிதான். ஓகே, இதுதான் ஒன்னால சொல்லியிருக்கணும். ஃபைனலி கூட்டிட்டு வந்துட்டா. எங்கன்னா சந்தோஷம் பாருங்க. என்னது அது? முடிச்சுட்டா போ. அந்த லைன்ல எப்படி நின்று நான் வாங்கி அதை எப்படி போய் அந்த லைன்ல எப்படி நிப்பேன் அங்க பாருங்க. அது வரைக்கும் நிக்கிறாங்க. Much later. கூடாத ஏதோ தளபதி படத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் அந்த கூட்டத்துல. அப்படியே அங்க இருந்து வருதுரி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டா போ. பாருங்க அந்த கிரௌடு அங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு. அதாவது எனக்கு பின்னாலே ஒரு லைன் கூட்டம் நிக்குது. யாரா குறுக்கால கேமியோ பண்றது? எப்படி இருக்கு? இவ்வளவு நேரம் என்னது? வீட்டுல தூங்கி இருக்கலாம். கம்முன்னு நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். என்னை கூட்டிட்டு வந்து ஏதோ திருப்பதி லட்டு வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறேன் நினைச்சேன். நான் இவ்வளவு கூட்டிருக்குன்னு நினைக்கவே இல்லை. வவுசி போயிருக்கோம், வேற எங்கெங்கயோ போயிருக்கோம். இவ்வளவு கூட்டம் இருந்ததே இல்ல. இதுல வேற க்ளோஸ் பண்ணிடுவாங்க, வேற பயமுறுத்துறாங்க. மணி 8 ஆகுது. கரெக்டா 8 ஆயிடுச்சு. உள்ள போனதும் அவ்வளவுதான், முடிஞ்சு கிளம்புங்கன்றவாங்க. 300 ரூபா நாமம் தான். கரெக்டா ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துறாத. இதுல பாட்டு வேற. போவோமா ஊர்வலம். A little longer than a few minutes later. ஆஹா, வர்த்து வருமா? என்ன இருக்கீங்க? அது பாவம், அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது. அவங்க கண்ணில் ஒரு தேஜஸ் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. ஒரு நல்ல மைக் வாங்கணும், காலர் மைக் வாங்கிட்டு பேசணும். ஏன்னா நான் பேசுறது அவ்வளோ கிளியராக இருக்குமான்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி மாண்டேஜஸ் தான் எடுப்பேன். வெளியே அவ்வளோ தூரம் நின்றுட்டு இருந்தோம்ல லைன்ல, அதுக்கு இது ஒர்த்து தான். நல்லா இருக்கு, அழகா பறந்துட்டு. பக்கத்துல பாம்பு செட்டு. ஒரிஜினல் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஒரிஜினல் வச்சிருந்தா உள்ள இருக்குது பாம்பு, ஒரிஜினல் பாம்பே காட்டுறேன். ஆமா,
அடுத்து எங்க போறோம்? என்ன ஒண்ணுமே இல்ல. வைங்க. இங்க என்ன ஒண்ணுமே இல்ல. வா 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 வா. புத்தம். அதில் போய் தனியாக உட்காரன்னா உட்கார மாட்டா. எடுத்தா 2 பேர் தான் எடுக்கணுமாமா. எவன் எடுத்துறது ஃபோட்டோ அங்கே எவன்கிட்டயாவது போய் ஃபோனை கொடுத்து எடுக்க சொல்லலாம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. யார்ட்டையாவது ஃபோனை கொடுத்து நாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றது. அதனால ஃபோட்டோவே வேண்டாம், நமக்கு தான் பிளாக் இருக்கு அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ நாங்கள் என்னன்னா கப்பலில் ஏற போகிறோம். இந்த கப்பல் மூவ் ஆகுமா? ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து எத்தனை அடி ஆழத்தின் மேலே இருக்கோம் கடல்ல? ஓகே. ஜாக்சன் ஸ்பேரோ எங்க? ரோஸா? ஜாக்சன் ஸ்பேரோல எங்க ரோஸ்? அது டைட்டானிக் மெண்டல். கழண்டு விழுந்துற போது. இப்பதான் கழண்டு விழுந்துச்சு. என்ன நம்பிதான் இருக்காங்க. ஐ திங்க் கடல் கண்ணின்னு நினைக்கிறேன். கடல் கண்ணி. என்ன அவசரம்? என்ன ஒரு கடல் கண்ணி தான் இருக்காங்க? 2-3 இருக்குன்னாங்க. என்ன ஒரு கடல் கண்ணி தான் இருக்காங்க. போலாமா? ஏமாத்திட்டாங்க. என்ன போனைய வச்சுக்கோ. கன்னி பெண்ணில் ஒரு குஷ்பு. குஷ்பு மாதிரி இருக்குல்ல? ஆஹா. தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, கூட கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ஏருக்கு காத்து காத்து வாங்கினா காத்து கூட வாங்க விட மாட்டாங்க.
நான் கூட்டிட்டு வரோம். சரி அதான் பார்த்துட்டு போ. ஐயோ பாரு அப்படியே பாரு. மூச்சு முட்டுதா? நல்லா இருக்கு. என்ன ஏசி ஃபேன் போயிட்டு கேமரா வச்சிருந்தே ஒரு ஃபேன் வச்சிருக்கலாம்ல. அப்படியே அக்கடை போ, அப்படியே போ, பக்கத்துல போ. குட்டிஸ் கூட ஒண்ணா ஜாயின். ஆக்சிஜன் கிடைக்காம என் உயிரை கொல்ல பாக்குறாங்க. இந்த மூஞ்சியும் மூஞ்சி கட்டு, இந்த மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாமே நானும் ஒரே மாதிரி. ஐயோ அங்க ஏன்டா பரவாயில்ல. இங்க காத்து வருதா? நான் வேணா கொஞ்சம் நேரம் மூஞ்சி அங்க வச்சுட்டு வரட்டுமா? வேகுது. இது கொஞ்சம் குடியம்மா. காத்து வருது, ரொம்ப வேகுது. ஆமா அவ்வளவுதான், பொறுமையே போவோம். அவ பாட்டிக்கு முன்னால போறா, நம்ம பொறுமையா போவோம். ஏதாவது தேடுவா, அப்பதான் அடையாளத்துக்கே தெரியும். இங்க காணவன அப்படின்னு. பாத்துட்டியா? ஹாய், எங்க போனீங்க? பொறுமையா போய் ஏன் இவ்வளவு அவசரம்? நிலம அப்படி இருக்கு, என்ன பண்றது? எங்கடா காத்து கிடைக்கும்? காத்து நல்ல டாடா. அந்த ஃபிஷ் வந்த மாதிரி இருக்கு, ஆனா அழகா இல்ல. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். டவுன்ஃபால்ல இருக்கும். அதாவது அந்த மீன் வந்து டவுன்ஃபால்ல இருக்குது. ஒரு நாள் மறுபடியும் இங்கதான் காத்து அடிக்குது. கொஞ்ச நேரம் ஹலோ. போகும் வழியில் என்ன எக்ஸிபிஷன் கூட்டு வந்துட்டு பர்னிச்சர் கடை கூட்டு வந்திருக்க? அதாவது எக்ஸிபிஷன் சொல்லிட்டு நம்மள பர்னிச்சர் கடை கூட்டு வந்திருக்கிறா, சோஃபா கடை கூட்டு வந்திருக்கிறா. அதான் பாருங்க, யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எனக்கு டயர்டா இருக்கு, நான் வேணா உட்கார்றேன். நல்லா இருக்குல்ல அது? நல்லா இருக்கு. கால் வலிக்குது. சரி போட்டிருக்காங்க, எதுக்கு நம்ம யாவது யூஸ் பண்ணிக்குவோம். காத்து வேற வருது நல்லா. அதாவது இப்ப வந்து இந்த வேணா உட்காருன்னா உட்காரு, வாங்க ஏதாவது பேசுவோம். இந்த இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த ஏஐ வந்து பேசுதுல, அதாவது மக்களே இந்த நாட்டில் சேர சோழ பாண்டியன் இப்படி வந்தாரு அப்படி போனாரு, இந்த இதுல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் நம்ம பண்ணேன்னு எல்லாத்தையும் ஏஐ பண்ணிட்டு போயிரும். அப்ப அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஐயோ அப்படிங்கிற உட்காந்து பாப்போம். காசா குறுக்கால போக கூடாதுதான் இது போட்டு வச்சிருக்காங்க. இப்ப பாரு, நான் உட்காரம் பாரு, இடம் நல்லா இருக்கும் போல. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருந்தா? அதாவது ஒரு ட்ரைபாட் இல்லாம. ஆமா அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல?
நல்லா இல்லையா? சரி, எந்த பொண்ணு நல்லா இருக்கு நான் பார்க்கணும். யாருமே நல்லா இல்ல. ஆனா ஒரு பொண்ணு இங்க நல்லா இருக்கு. நீதான் அது. சும்மா சொன்னேன், அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது ஆனா நல்லா இல்ல. ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது எல்லாருமே நல்லா இல்லைங்கிற மாதிரி ஆயிருமே. ஏன் ஆடுற நீ? கால் மேல காலை போட்டு தான் உட்காந்துருக்க. நீலாம்பரி நினப்பு. இதுல காரை வேற இந்த ஆட்டம் ஆட்டுற. இது இது நீ ஒரு தடவை சொன்னாலே கேட்க முடியாது, இல்ல 100 தடவை வரையா? எப்படி போவோமா இல்ல எங்கேயா இருப்போமா? அடுப்பு கடை, பல்பு கடை, எல்லா கடையும் இங்க இருக்கு. என்னது பசிக்குதா? நானும் மனுஷன்தான். ஒரு வேக்யூம் கிளீனர் இங்க இருக்கு, 3500. யாராச்சும் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடணும். வாசிப்பு பரவட்டும். பரவாயில்ல, நான் இங்கே பார்த்ததுலேயே அடுப்பு கடை, வேக்யூம் கிளீனர் கடை, என்னென்னமோ கடை இருக்குது. இங்கே வந்து புக்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எப்போ புக்ஸ் படிக்கிறவங்களும் இருக்காங்க போல. இந்த கூட்டம் நெரிசலில் எவ்வளோ பேர் வருவாங்க. இங்கே போய் இவ்வளோண்டு கேப்பு. பேக் வேணுமா? பேகு சொல்லுங்க. பேக் வேணுமா? ஒரு பேக்கோட விலை 1000 ரூபா. வேணுமா? வேண்டாம், நான் கிளம்புறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சொல்லி இதிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இதில் ஏதோ ஒரு கடைக்குள்ளேருந்து சொல்லி வெளியே கூட்டிட்டு வரதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவளும் நம்பிடுறான் வைங்கள, அவளும் நம்பிட்டு வெளியே வந்துடுறான். இன்னும் இந்த கடை எத்தனை தூரம் போகும்? ஏதோ டவுனாருக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கான அவ்வளோ தூரம் நின்று வெளியே. சாம்பிள் வாங்கிக்க, சாம்பிள் வாங்கிக்க, சாம்பிள். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. டேஞ்சரஸ் பிளேஸ். பசங்க பொண்ணுங்க கூட வந்தால் ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் இதுதான். இங்கிருந்து எப்படியா எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஒன்று ட்ரெஸ் கடை, ஒன்று இந்த கடை தான். அதுக்கப்புறம் ஸ்லிப்பரு, பேக் கடை இதெல்லாம் கூட மிஸ் ஆகிடும். ஆனால் இதில் லாக் ஆகிடுவீங்க, தப்பிச்சுக்கோங்க. இப்போ நான் தப்பிக்க போகிறேன். போகலாம் போகலாமா? சொல்லலை, டேஞ்சரஸ் பாரு பாரு. நல்லா இருக்கு, பார்த்து எடு. எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு வரேன், இல்லை ஓஷன் கூட்டிகிட்டு வரேன்னு ஏதோ மளிகை சாமானம் வாங்குறதுக்கு இல்லை இந்த டவுனால் பக்கம் கூட்டிகிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இப்போ உனக்கு என்ன தோணுது? அதை சுற்றி காட்டுறதுக்கு அந்த மீன், அப்புறம் வந்துட்டு அந்த அது இதுன்னு இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அதை தாண்டி இங்கே பொருள், இந்த பர்ச்சேசிங்க்கு உண்டான எல்லா விஷயம்தான் இருக்குது இங்கே. சீரியஸாக சொல்கிறேன், இங்கே வந்து பர்ச்சேஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் இங்கே நிறையா இருக்குது. அதான் இப்போ கூட பாருங்களேன், அதான் பொட்டு வாங்க. வாங்கிக்கோ. உண்மையா வேற ஏதாவது வேணும்?
இது எவ்வளோ? இந்த டாலர் நல்லா இருக்கு. பின்னாடி போயிட்டே இருக்கு, கடை கடையா தான் இருக்குது. எங்க எக்ஸிபிஷனு? பெட்ஷீட்டு, பெட்ஷீட். ஓ மை காட், இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இன்னும் எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லிடுறாங்க. கையும் வலிக்குது. பொண்ணு அழகா இருக்கா, பார்க்கலாம் போல. வந்ததுல உருப்படியா சில விஷயம் என்ன அப்படின்னா, அங்கங்க அழகழகான பொண்ணுங்க இருக்கு, அவ்வளவுதான். அதான் அந்த கப்பு இருக்குல்ல, கண்ணாடி கப்பை வச்சு இப்போ இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ், நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் கண்ணாடியில் தண்ணியை ஊற்றிட்டு கீழே அடியில் டார்ச் லைட் வச்சுட்டு மஞ்சத்தூளை போட்டு அது ஏதோ ஒரு மியூசிக் வரும். ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, எனக்கு வர வழியில் தைலத்தை கையில் தடவி விட்டாங்க, சாம்பிள் பாருங்கன்னு. அதை எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிட்டேன். தெரியுமா, எரியுது. ஓகே, சாம்பிளுக்கு ஸ்வீட்டு கொடுத்தா பரவாயில்ல, தைலத்தெல்லாம் தேய்ச்சி விட்றாங்க மக்களுக்கு. அதாவது இதோட ஒரு 5-6 வளைவுகள் இருந்திருக்கும். இப்போ எத்தனாவது வளைவுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வேண்டாம், சாப்பிடக்கூடாது, நல்லது இல்லை. நல்லா இருக்கு. வாங்கிக்கலாம். சரி சொல்லி வாங்கு. எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஸ்வீட் கார்ன். புரியலையா? ஸ்வீட்ல எப்படி இருக்கு? வேணாம். ஆனால் 50 ரூபாய் கம்மியாக இருக்குது குவான்டிட்டி, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு. நமக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு சப்ப விளையாட்டு. இந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்ம விளையாண்டு பயங்கரமா சண்டை வைட்டா சண்டையா. என்ன கான்செப்ட்னா, அவ்வளோ சுற்றுவீங்க அந்த வளைவில், சுற்றி கடைசியில் டயர்டாகி பசிக்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல கரெக்டாக பெருசாக சாப்பிட்றதுக்கு நிறையா விஷயம் வச்சுருக்காங்க. விஷயமாக நிறைய திங்ஸ், ஸ்ப்ரிங் சிப்ஸு, தோசை கூட இருக்குங்க. டிஃபன் ஐட்டம், ஸ்நாக் ஐட்டம் ஏகப்பட்டது இருக்குது. டயர்ட் ஆகிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒர்த்தான இடது, கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. டீ, ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸு, டிஃபன் ஐட்டம், பொடி தோசை, இதெல்லாமே இருக்குது. பாப்பா அழகாக தூங்குது. அகலத்தில் கொண்டபடி ஆழத்தில் போட்டுற்ற சென்றத்தான் இருக்கு பலகீடு. 2 மாருதி கார்களும் 2 மோட்டார் சைக்கிள்களும் 2 மோட்டார் சைக்கிளை கைகளை விட்டுக்கொண்டு கால்களை கட்டிக்கொண்டு
எனக்குலாம் இந்த விளையாட்டு தாங்க கரெக்ட். நான் இதில் விளையாட தயார். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30. எப்படி கட்டுறது? சரி நம்புங்க, அவ்வளோதான். இப்போ மணி கரெக்டாக 9:30. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். நாங்கள் போயிட்டுருக்கே கொஞ்சம் ஓகே தான். என்ன வந்ததில் வந்து இப்போ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், திங்ஸ் வாங்குறதுக்கான இடம் தான் நிறைய இருந்தது. மக்களே, ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ரங்கராட்டினத்துக்கும் எனக்கும் வந்து பெரிய பகை இருக்குது. அதனால் இந்த ரங்கராட்டினத்துக்கு நான் போகவே மாட்டேன். எனக்கு ரொம்ப வந்து போய் தூங்கிக்கலாம். ஏன்டா ஓஷன் நீ தானே கேட்ட. ஸோ இங்கே என்னென்ன ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரியா? ஃபைனலி எப்படியோ வெளியே வந்தாச்சு. லாஸ்ட்டாக அந்த ரங்கராட்டினம், அப்புறம் அவ்வளோதான். இதோட காட்டு காட்டு ஓடி பைத்தியம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. உள்ளே இருக்கிறத நான் இரு சொல்லி முடிக்கல. உங்களுக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் வந்துட்டு போயிருங்க. இது எப்போ முடியுது? ஜூலை எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் சும்மா கூப்பிட்டாங்க, நான் வந்து சுற்றி பார்த்ததுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படி உள்ளெல்லாம் மறுபடியும் போயிட மாட்டேன். கவலைப்படாத, மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாலும் போக மாட்டேன். மேலே ஏரோப்ளைன் ஒன்று போகுது. முதல்லலாம் இந்த ரோட்டில் போகும்போது நான் ஆம்புலன்ஸை பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு 10 செகண்ட் வேண்டிக்குவேன், யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த மேலே ஏரோப்ளைனை பார்த்தாலே நான் வந்துட்டு ஆண்டவா எல்லாம் நல்லபடியாக போயிடணும், அவங்க எங்கே போகணும்னு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன், அங்கே போயிடணும் சேஃபாக அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏரோப்ளைனில் பார்த்தா. ஸோ அந்த விஷயங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு தாக்கம். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியா எங்கே போனாலும் அந்த ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் காட்டிகிட்டே இருந்தாங்களே. ஸோ அதுலேருந்து இன்னுமே மீண்டு வராமல் பர்சனலாக இருக்கேன். நான் ஏரோப்ளைனில் போனதில்லைப்பா இது வரைக்கும். பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது உயிர் தானே. ஓகே, சைனிங் ஆஃப் டோகோ கப்பிள்ஸ்.